என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். அவர் மிச்சம் எடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். இன்றைக்கு எசேக்கியேலுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அப்படியே வந்தோம். ஃபர்ஸ்ட் எசேக்கியேலை குறித்து ஆண்டவர் பேசினார். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணாத, நீ பயப்படாத. நீ எங்க இருந்து பயப்படாத? முள்ளுகளுக்குள்ளும் நெரிஞ்சல்களுக்குள்ளும் தேள்களுக்குள்ள நீ இருந்தாலும் அவர்கள் வார்த்தைக்கு நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நான் உன்னை அனுப்புறது எதுக்கு அனுப்புறேன்னா, ஒரு நியூ பிகினிங், ஒரு புதுமையான ஊழியத்தை உன் கையில நான் தரப்போறேன். இது வரைக்கும் எந்த தீர்க்கதரிசியும் செய்திராத ஒரு ஊழியத்தை உனக்கு தரப்போறேன். அதனால நீ என்ன பண்ணாத, நான் பயப்படாத, முள்ளுகளுக்கு பயப்படாத, தேள்களுக்கு பயப்படாத, நெரிஞ்சலுக்கு பயப்படாத, வார்த்தைகளுக்கு பயப்படாத. நான் உன் கூட இருக்கிறேன். நான் ஒரு புதுமையை உனக்கு தரப்போறேன். அது என்ன புதுமைன்னா, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு எப்படி? இதனுடைய ஸ்டோரி, இதனுடைய முன்னாடி ஸ்டோரி என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒற்றுமையா வந்தவங்க, இது எல்லாம் யங்ஸ்டர்ஸ், இளம் வயதில் உள்ளவங்க, எல்லாரும் ஒரே எண்ணத்தோட இருக்கிறவங்க. ஆனா என்னமோ தெரியல, சத்துரு இவர்களை மடங்கடித்து அதன் நிமித்தம் சந்தோஷமாக்கப்பட்டான். ஆனா இந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் கொண்டு வந்து அந்த எலும்புகளை உயிரடைய பண்ணி சேனையாய் மறுபடியும் கர்த்தர் நிறுத்தினார். எந்த சத்துரு சந்தோஷப்பட்டானோ அந்த சத்துருவை கர்த்தர் தலை குனிய வைத்தார். எந்த ஆமான் சந்தோஷப்பட்டானோ அந்த ஆமானையே கர்த்தர் தலை குனிய வைத்தார். கர்த்தர். ஹல்லேலூயா. சோ இந்த உலர்ந்த எலும்புகளை உயிரோட எழும்புறதற்கு ஆண்டவரே இது எப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாராமா? கர்த்தர் 4 திசையிலிருந்து காற்றுகளை ஊதுவேன். ஆவியே நீ காற்று திசை 4லிருந்தும் வந்து கொலையுண்ட இவர்களை உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். உடனே 4 திசையிலிருந்தும் காத்து வந்து அப்படியே சேனையா எழும்பி நின்றுச்சு. அந்த 4 காத்து ஒன்று என்ன காத்து அப்படின்னு சொன்னா, கீழ்காற்று. இன்னொரு காற்று என்ன? மேல் காற்று. இன்னொரு காற்று என்ன? வடக்காற்று. இன்னொரு காற்று என்ன? தென்றல் காற்று. ஹல்லேலூயா. இந்த 4 காற்று நம்ம மேல ஆண்டவர் வீச பண்ண போறார். அப்படியே எல்லாரும் எழும்பி, தேங்க்யூ ஜீசஸ். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் கூட இந்த கடைசி ஜெபத்துக்கு